நல்ல காரமாக முட்டைக்கார தோசை எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா என்னோட ஸ்டைலில். இந்த ஒரு சட்னி மட்டும் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. 4-5 போல் காஞ்ச மிளகாய் சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறின காஞ்ச மிளகாயை காம்பை கிள்ளிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 6-7 போல் பூண்டு பல்லும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அகைன் நல்லா மையாக வந்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 தோசை அளவுக்கு தாராளமாக சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி சட்னி வந்து தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். எப்பி போல் தோசைக்கல் வந்து நீங்கள் சீசனிங் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சுட்டு மாவு வந்து நல்லா ஒரு கரண்டிக்கு கொஞ்சம் கூட எடுத்து நல்லா இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி மெல்லிஸாக வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார சட்னி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா காரம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா லேசாக படாதமாக தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சிட்டு இதையுமே அந்த சட்னியோட நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முட்டையும் சட்னியும் நல்லா அந்த மாதிரி கலந்துட்ட பிறகு நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு மட்டும் லேசாக வந்து மேலே தூவிக்கலாம். இப்போ நல்லா சுற்றி மொறுன்னு வந்துட்ட பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி திருப்பி போட்ட பிறகு அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துட்ட பிறகு எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான முட்டைக்கார தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.